ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம். தியான வசனம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 23:5. நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, கடந்த நாளில் மேன்மையான ஒரு பந்தி நமக்காக ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நம்முடைய தேவன் நிறைவின் அல்லது திரட்சியின் தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை உனக்கும் எனக்கும் திரட்சியாக கொடுக்க விரும்புகிறார். அவரால் யாருக்கு அவற்றை நிறைவாக கொடுக்க இயலும் என்பதை நாம் பார்ப்போம் என்றால், முதலாவதாக தாழ்மையுள்ளவர்களுக்கு அந்த திரட்சியான ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். திரட்சியான ஆசீர்வாதங்கள் தாழ்மையுள்ளவர்களுக்கு. இங்கே தாவீது ராஜாவாக மாறிய பின்பாக அவன் சவுலின் பேரனாகிய மேவிபோசேத்தை நோக்கி அவன் கூறுகிற வார்த்தைகளை பார்ப்போம் என்றால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில், அதாவது ராஜ விருந்தில் நித்தமும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பம் புசிப்பாய் என்பதாக தாவீது கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் தங்களுடைய முற்பிதாக்களின் நிமித்தம் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்களிலே முறுமுறுக்கிறவர்கள், சண்டையிடுகிறவர்கள், தேவனை விட்டு தூரம் போனவர்களாக அவர்கள் காணப்பட்டாலும், இங்கே முற்பிதாக்களின் அந்த அவர்களோடு ஆண்டவர் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இரக்கம் பாவிக்கிறார். முற்பிதாக்களின் நிமித்தமாய் தேவனால் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் 28வது வசனத்திலே, ரோமர் 11:28 பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது, அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதே வசனம் ஆரம்பிக்கின்ற பொழுது, சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். அவன் பகைஞனாக இருந்தாலும், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தாலும், அவர்களுடைய பிதாக்களின் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவ்விதமாகத்தான் மேவிபோசேத் தாவீதின் பிராண சிநேகிதனும் தன் தகப்பனுமாயிருந்த யோனத்தான் நிமித்தம் தாவீதினால் அன்பு கூறப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமோ பிரியமானவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுலடிகளார் குறிப்பிடுகிறதை காண முடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்பதாக குறிப்பிடுகிறார். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவருக்குள், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். மேவிபோசேத் 2 கால்களும் முடமான ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தான். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, 2 சாமுவேல் 9:3, அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்பதாக கூறினதாக நாம் வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தாவீது ராஜாவினுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். அவனுடைய நண்பனாகிய யோனத்தானின் நிமித்தமாக அவன் காட்டுகின்ற பரிவு, ஆசை, அன்பு, இவைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். பொதுவாக ஒரு நாட்டில் புதிதாக ஒரு அரசர் பதவியேற்பார் என்றால், அதற்கு முன் இருந்த அரசரின் குடும்பத்தாரை சார்ந்த அனைவரையும் என்ன செய்வார்கள்? குறிப்பாக அனைத்து ஆண்களையும் என்ன செய்வார்கள்? கொலை செய்து விடுவார்கள். உலகெங்கிலும் இது உள்ள ஒரு வழக்கமாக இருக்கிறது. அவர்களில் யாரேனும் நாட்டின் மக்களை தன் பக்கத்தில் சேர்த்து கொண்டு புரட்சி செய்யாமல் தடுப்பதற்காகவே இவ்விதமாக செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் தன்னை காப்பார் என்ற விசுவாசம் தாவீதுக்கு இருந்ததினாலே
அவன் அவ்வாறு செய்யவில்லை. மேவிபோசேத் என்பவன் தாவீதின் எதிரியாய் இருந்தவரும் தாவீதை கொல்லுவதற்கு பலமுறை முயற்சித்தவருமான சவுலினுடைய சொந்த பேரன். ஆகவே அவர் தாவீதினால் கொல்லப்படலாம். மேலும் அவர் கால் ஊனமுற்றவராக இருந்ததால் அரசனுக்கு முன்பாக வருவதற்கு அவருக்கு அருகதை இல்லை என்பதையும் நாம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது தனது நண்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் அவரை அன்போடு ஏற்று சவுலின் நிலங்களையெல்லாம் அவனுக்கு கொடுத்து இளவரசன் போல அனுதினமும் தனக்கு முன்பாக பந்தி இருக்க செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், இது நம்முடைய தேவன் நம்மீது வைத்துள்ள மாபெரும் அன்பிற்கு முன்னடையாளமாக அமைந்துள்ளது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையினால் ரட்சிப்பு என்பதற்கு இது ஒரு பிரதானமான எடுத்துக்காட்டு. நாம் கர்த்தருடைய எதிரியான பிசாசின் பிள்ளைகளாக ஒரு காலத்தில் வாழ்ந்து வந்தோம். உடல் ஊனம் போன்று ஆத்துமாவில் பாவத்தினால் ஏற்பட்ட பல குறைபாடுகள் நம்மிடத்தில் உண்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய கிருபையின் நிமித்தமாய் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக பிதா ஏற்றுக்கொண்டு நமக்காக தம்முடைய அரசை ஆயத்தம் பண்ணி அவருடைய சமூகத்தில் இருக்கும் மாபெரும் ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்துள்ளார். நமது தகுதியினால் அல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் ஆசீர்வாதம் பெறுகிறோம். இதற்காக நாம் தாழ்மை உள்ளவர்களாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய பொற்பாதங்களை பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ராஜ அரண்மனைக்கு அவன் வரவழைக்கப்பட்டிருந்தான். ராஜாவின் அரண்மனை என்பது சபையை குறிக்கிறது. சிலருக்கு துரிதமாய் ஓடக்கூடிய பலமுள்ள கால்கள் இருப்பதினால் ஓடிப்போக முற்படுகிறார்கள். நீதிமொழிகள் 19:2 பார்க்கிறோம். கால்கள் என்பது மனுஷனுடைய சுயாதீனத்தை குறிக்கிறது. அவனுடைய சுயமாக அவன் தீர்மானிக்கிற ஒரு காரியங்கள், தேவன் இல்லாத ஒரு காரியத்தை குறிக்கிறது. சங்கீதம் 147:10 சொல்லுகிறது, தேவன் மனுஷனுடைய கால்களில் பிரியப்படுகிறதில்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்போது ஒரு விதத்திலே நீங்களும் நானும் மாற்றுத்திறனாளிகளாக, நடக்க இயலாத மாற்றுத்திறனாளிகளாக நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கு தேவை பலசாலிகள் அல்ல, நீதிமான்கள் அல்ல, பாவிகளாக, பலங்குன்றினவர்களாக, நடக்க இயலாதவர்களாக, ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் நடக்க முடியாதபடி தவண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களே இந்த ஆண்டவருக்கு தேவை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் கடுமையாக கடிந்து கொள்ளப்பட்டாலும் நான் எங்கே போக முடியும், என்னால் எங்கு செல்ல முடியாது என்று கூறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனையாகிய திருச்சபையிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற அவலமான நிலை. இந்த சபையிலே ஆவி இல்லை, அனல் இல்லை, உயிர் இல்லை, அவர் இல்லை, இவர் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு வாரத்திற்கு ஒரு திருச்சபை மாறிக்கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய சிந்தையிலும் உங்களுடைய பார்வையிலும் நீங்கள் சுயமாக யோசிக்கின்றபடியினாலே இவ்விதமான முடிவுக்கு வருகிறீர்கள். உங்களை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள், உங்களுடைய கால்களை சார்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, கழுதையை கொண்டு பேசின ஆண்டவர், சேவலை கொண்டு பேசின ஆண்டவர், இந்த கல்களை நான் பேச வைப்பேன் என்று சொன்னீங்க ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, அவருக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து பலப்படும்படியாக ஆலயத்தை நேசியுங்கள். ஆலயத்தை விட்டு வெளியே போகாதிருங்கள். ஆலயத்தின் ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கட்டும். ஆலயத்தின் ஆண்டவர் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரதானமான இடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். மேவிபோசேத் லோதேபார் என்று அழைக்கப்பட்ட ஒரு இடத்தில் மாகீர் என்பவனின் வீட்டில் தங்கியிருந்தான் என்பதாக 2 சாமுவேல் 9:4 கூறுகிறது. லோதேபார் என்பதற்கு பலனற்ற வறண்ட நிலம், பேரன் லேண்ட் என்று பொருள் கூறலாம். மாகீர் என்பதற்கு பிசாசுக்கு விற்கப்பட்டவன் என்று பொருள். ராஜா தன்னுடைய பந்தியில் புசிக்கும்படி ஏதேனும் சிறப்பு தகுதிகள் உள்ளவர்களையோ அல்லது நல்லவர்களையோ தேட முற்படவில்லை. உதவியற்ற நிலையில் இருந்த மேவிபோசேத்துக்குத்தான் ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. நாமும் கூட அவனைப் போலவே ஒரு காலத்தில் உதவியற்ற நிலையில் பிசாசுக்கு விற்கப்பட்டவர்களாய், பிசாசனுடைய அடிமைகளாய், பிசாசனுடைய ஆளுகைக்குட்பட்டவர்களாக இருந்தோம் அல்லவா? நமக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது. எனவே வீதிகளிலும் வேலிகள் அருவிலும் இருக்கிற கூனர் குருடர் யாவரையும் அழைத்துவார்கள் என்று விருந்துக்கு அழைப்பு கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள், வேலி ஓரங்கள் இருந்தவர்கள், ஒருவேளை முகவரி இல்லாமல் இருந்தவர்கள்,
அசுத்தத்திலும் ஆகாமியத்திலும் உழன்று கொண்டிருந்த நம்மை தேடி வந்தார். இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், நீ நானும் இந்த உலகத்தில் தான் இருந்தோம். கேவலமாக இருந்தோம், அசிங்கமாக இருந்தோம், ஆகாதவர்களாக இருந்தோம், அசுத்தமாக இருந்தோம். தேவன் உன்னையும் என்னையும் தேடி வந்தார். அவருக்கு சொந்தமாக்கினார். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். நாம் மாற்றுத்திறனாளிகள், ஆனாலும் மாற்றுத்திறனாளியாக என்னை பார்க்கவில்லை. அவர் என்னை அவருடைய பிள்ளையாக, ராஜாவின் புத்திரனாக என்னை பார்க்கிறார். ஆகையினாலே ராஜாவினுடைய பந்தியிலே எனக்கு நான் உட்கார்ந்து நான் அனுபவிக்கின்ற சிலாக்கியத்தை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் மேவிபோசேத்துகளையே தேடிக்கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட மேவிபோசேத்துகளை தேடுகிறார்? உம்மாலே அல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாதப்பா என்று அறிக்கை செய்கிறவர்களுமான மேவிபோசேத்துகளையே ஆண்டவர் நாடி தேடுகிறார். அப்படிப்பட்டவர்கள் மேல் இரக்கம் பாராட்டி அவர்களை தம்முடைய ராஜ்யத்திற்கும் ராஜ பந்திக்கும் கொண்டு வந்து அவர்களை நித்தம் போஷிக்கும்படி அவர் உன்னிலே என்னிலே நாட்டமுடையவராக இருக்கிறார். அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் முடவர்கள், நாங்கள் ஆண்டவரே அங்கவீனமானவர்கள், நாங்கள் மாற்றுத்திறனாளிகள். எங்களை தேடி வந்த தெய்வமே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மால் அன்றி எங்களால் ஒன்று செய்ய முடியாது. உம்முடைய ராஜ பந்திக்கு எங்களை தொடர்ந்து தகுதியுள்ளவர்களாக மாற்றும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.